நம்ம கும்பமேளா அழகி மோனாலிசா முன்னாடி நடந்து போக பின்னாடி ஒருத்தர் கொடை புடிச்சுட்டே வராரு. இப்ப இந்த வீடியோல சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்டிங் ஆகி என்னென்னமோ பண்ற, உனக்கெல்லாம் எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் தெரியாம நிறைய பேர் கமெண்ட் அடிச்சுட்டு வராங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, அவங்களோட ஃபர்ஸ்ட் தெலுங்கு பிலிமா நடிக்க போறாங்க. சோ லைஃப் அப்படிங்கிற ஒரு படத்துல கிட்டத்தட்ட 21 கோடி சம்பளம் கொடுத்திருக்காங்க. இந்த தெலுங்கு படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போறதா பேச்சு வந்துட்டு இருக்கு. சோ இந்த வீடியோ தான் சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இது வரைக்கும் அவங்கள ரொம்ப ட்ரெடிஷ்னலா பார்த்து இன்னைக்கு பல மாடர்ன் அவுட்ஃபிட்ஸ்ல இதையும் தாண்டி ஆபீஸ் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் போட்டு அந்த வீடியோலாம் சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர ட்ரெண்டிங் ஆகுது. என்னதான் இவங்களுக்கு நடிப்பு வரல, பெருசா ஒண்ணும் அப்படி கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னாலும் இவங்க ரீசெண்டா பண்ண ஆல்பம் சாதிக்கு கிட்டத்தட்ட 88 லட்சம் வியூஸ் போயிருக்குங்க. இதையும் தாண்டி 2 லட்சம் லைக். சோ சும்மாவா நம்ம ஆளுங்க விடுவாங்களா? என்னதான் இது ஒரு புது ஹீரோ புது டைரக்டர் நம்ம என்ன பேசினாலும் இங்க மோனாலிசா இருந்தனாலதான் இந்த படத்துக்கு ஒரு பார்வையே வந்திருக்கு. சோ மோனாலிசாக்கு 21 கோடி கொடுத்தது ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சொல்லிருக்காங்க. இதையும் தாண்டி பாலிவுட்ல பெருசா வாய்ப்புகள் வரலனாலும் அடுத்து மலையாள பிலிம்ஸ் இவங்கள பார்த்திருக்காங்க. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில பல தடவை நல்ல நல்ல புதுமுக ஹீரோயின்ஸ கொண்டு வருவாங்க. அதன் பிறகு அவங்க டைரக்டா தமிழ்லயும் வந்துருவாங்க. அதே மாதிரிதான் மோனாலிசாக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு சில ரீல்ஸ் போடும் போது லவ் யூ பச்சே அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. ஏன்னா ஒரு தடவை இவங்களை மேடையில பேச கூப்பிட்டு வரும்போது இவங்களும் ஹிந்தில குழந்தைத்தனமா பேசியிருப்பாங்க. ஆனா அதை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி இப்ப வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதை எதையுமே கண்டுக்காம இவங்க படத்துல செம்ம பிஸி ஆயிட்டாங்க. சோ அடுத்த பெரிய ஹீரோயினா இவங்க வலம் வர போறதா பேச்சும் போயிட்டு இருக்கு. ஆனாலும் என்னதான் இவ்வளவு சாதிச்சாலும் லக்கு எப்படி ஓவர் நைட்ல அடிச்சாலும் இன்னும் அந்த ஹம்பிள்னஸ் இவங்களை விட்டு போகல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரு சொன்னாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே லக் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா மோனாலிசாக்கு இவ்ளோ பெரிய லக் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.